இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் 11, 2025 11/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 28ஆம் நாள் புதன்கிழமை. கேட்டை நட்சத்திரம் இரவு 8:11 வரை, அதன் பிறகு மூலம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி பிற்பகல் 1:14 வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. சித்த யோகம் இரவு 8 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மேஷம் மற்றும் ரிஷப ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று புத்த பூர்ணிமா, ஜேஷ்டாபிஷேகம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 முதல் 7 வரை, 9 முதல் 10 வரை, பிற்பகல் 2 முதல் 3 வரை, மாலை 4 முதல் 5 வரை. இன்றைய ராகு காலம் நண்பகல் 12 முதல் பிற்பகல் 1:30 வரை. இன்றைய யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று இரவு 8:11 சந்திரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இரவு 8:11 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது இரவு 8:11 மேல் ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி ராசிநாதனின் பார்வையில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம தினம். ஆனாலும் உங்களுக்கு சில தேவையற்ற பேச்சுக்கள் உங்கள் வார்த்தைகளால் ஏற்பட்டு சங்கடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. இரவு 8:11 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால், குறிப்பாக குடும்பம் சார்ந்த பணம் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு இரவு 8:11 வரை காத்திருப்பது நல்லது. ஏன்னா மனசும் உங்கள் வார்த்தையும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீங்க. குடும்ப எதிரிகளுக்கு நீங்கள் அடிஷ்னலாக தீனி போடுற மாதிரி ஆகிடும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இரவு 8 மேலே உங்களுக்கு நற்செய்திகள் வரும். குறிப்பாக உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிகள் அல்லது உங்களுடைய வழக்கறிஞர் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில மனசுல ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இறுக்கமா இருக்கும், அதனால யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு இருப்பீங்க. ஆனா அவங்க வாயை பிடுங்கிறதுக்குன்னே சில பேர் வருவாங்க. அது உங்களுடைய உடன்பிறப்புகளாக இருக்கும் அல்லது உங்களுடைய வியாபாரம் சார்ந்த நட்புகளாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இரவு 8 மேல ஈடுபடுவது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்க சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா உங்க மேல் அதிகாரிகள் உங்களுடைய வார்த்தைகளை வைத்து விளையாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்று இரவு 8 வரைக்கும் ஏமாற்றமே மிஞ்சும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் இரவு 8:11 மேல செயல்படுத்துவது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். பதவி சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தடுமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். குறிப்பா உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல நீங்க தடுமாற்றத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. இரவு 8 மேல நல்ல நேரம் வரும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபார விஷயத்துல புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ரிஷப ராசி இன்று இரவு 8:11 மேல் சந்திராஷ்டமம் துவங்கிறது. அது வரைக்கும் எந்த விதமான சந்தோஷ அனுபவங்களும் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. தந்தை வழியில ஒரு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த மரியாதை மாற்றத்தை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். இதனால இதுவரைக்கும் மரியாதை கொடுக்காதவர்கள் கூட உங்களுக்கு மரியாதை கொடுத்து நட்பு பாராட்டுவார்கள். உறவினர்கள் வகையில உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். இரவு 8:11 மேல சந்திராஷ்டமம் துவங்கும் பொழுது உங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் நற்செய்தியை தரக்கூடிய வகையில் இருக்கு. சந்திராஷ்டமத்தில் நற்செய்தி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய ஈகோ கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஈகோவை வெளிப்படுத்துவீங்க. அதனால தேவையில்லாத பேச்சுக்கள், குறிப்பா தந்தையிடமோ அல்லது உடன்பிறப்புகளிடமோ பேசி சங்கடத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அதாவது சந்தோஷமா இருக்கும் பொழுது வார்த்தையை விடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய வார்த்தையை விட்டுருவீங்க. அதனால கவனமா இருந்துக்கோங்க. உங்க சந்தோஷம் உங்களிடம் மட்டும் இல்லை, உறவினர்களிடமும் சேர்ந்துதான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். இரவு 8:11 மேல சந்திராஷ்டமம் துவங்கும் பொழுது குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசுல இனம் புரியாத குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது காலையிலேருந்தே தெரிய ஆரம்பிச்சிடும். மத்தியானத்துக்கு மேல அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8:11 மேல வார்த்தை தடுமாற்றத்தின் காரணமாக சில தேவையற்ற வார்த்தைகளை விட்டு உடன்பிறப்புகளுடன் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்க சற்று ஆக்ரோஷத்தோடு செயல்படுவீங்க. இதனால அவங்க உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய தாய் வழி பாட்டியின் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், அவங்க வயசானவங்க என்ன கொடுக்க போறேன்னா அவங்க மூலமா சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு பண வருமானம் அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களால் இன்று இரவுக்கு மேல் தடுமாற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வரும்பொழுது தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் குரு மற்றும் ராசிநாதன் புதனின் பார்வையில வராரு. இது உங்களுக்கு மனபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் நடத்திக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. திருமணமான தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட மன வேற்றுமைகளை களைவதற்கு இன்று ஒரு சாதகமான பலன்கள் ஏற்படும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஏற்கனவே எடுத்த முயற்சியில உங்களுடைய வாழ்க்கை துணை சில புதிய உண்மைகளை அறிந்து கொண்டு உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்கு முயல்வார்கள். அதனால உங்களுக்கு இரவுக்கு மேல நற்செய்தியாக வரக்கூடிய யோகம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். நீங்க யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கூட உங்ககிட்ட இன்னைக்கு நட்பாக பேசுவார்கள். பெருசா சங்கடப்படுத்த மாட்டாங்க. அதனால உங்ககிட்ட நீங்க டைம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற அதே போல இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்களும் விலகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்கு முயற்சி எடுப்பீங்க. அதாவது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் மாறுறதுக்கோ இன்னைக்கு முயற்சி எடுத்தால் நன்மையை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனை அடைப்பதற்கு மட்டும் இல்ல, புதுசா கடன் வாங்குறதுக்கும் இன்னைக்கு சாதகமா இருக்கு. உங்களுடைய வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமான ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசி, ராசிநாதன் 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல இருக்கக்கூடிய வகையில 5ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருக்காரு. அதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பம் அமைவதில் இருந்த தடங்கல்கள் விலகும். குடும்பத்தில் இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் ஆதாயத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். இந்த ராசியில பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் இன்னைக்கு படிப்புல ஆர்வத்தை அதிகப்படுத்தி அதன் மூலமாக அறிவை பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்துக்கு தேவையான பண முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. இளைய சகோதர சகோதரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவுல சின்ன மனஸ்தாபம் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை முன்னெடுத்தார். அதனால குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்துக்கு தேவையான பண முதலீடுகள், வியாபாரத்துக்கு தேவையான அறிவு, நோ ஹவுஸ், இதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு நண்பர்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். இந்த செலவுகள் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில வெற்றியை தரும். அதே சமயம் வியாபாரத்துல முதலீடு பண்றதுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கு நீங்க முயற்சி எடுப்பீங்க. இதனால உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதனால உங்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்துல சற்று மனக்கசப்புகள் ஏற்படும் அல்லது மன சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இரவு 8 மணிக்கு மேல மன சஞ்சலம் இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் உங்க குழந்தைகள்கிட்ட ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவா ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. ஆனா இரவு 8 மணிக்கு மேல அவங்க கிட்ட ஏதாவது எரிச்சல் தன்மை வெளிப்படுத்துவாங்க. அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு நீங்க வெளியில வந்துடுறது நல்லது. அவங்க எரிச்சலா இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்கறத நிறுத்திக்கணும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வியாபாரத்துல உடன்பிறப்புகளின் சப்போர்ட் இருந்ததுன்னா அதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப தேவைகளை உடன்பிறப்புகள் மூலமாக சாதித்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பகல் வேளையில செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்காரு. சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இரவு 8 மணிக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு புதனின் பார்வையில வரும்பொழுது சனியின் பார்வையிலும் இருப்பாரு. இதனால உங்களுக்கு வீடு மாற்றம் அல்லது குடும்பத்தில் உள்ள சிக்கல்களுக்கு உடன்பிறப்புகளின் சாதகமான பலன்கள் நியாயமான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் வளர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இளம் வயது ஆண் பெண்களாக இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரிகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். இன்று இரவு 8 மணிக்கு மேல சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயல்பட்டு வெற்றிக்கு உண்டான வழிவகை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா வேலை காலையிலேருந்தே வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரவு 8 மணிக்கு மேல உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா எதிரிகள் உங்களை மேல வளர்ச்சி அடையாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. குருவின் பார்வை உங்களை காப்பாற்றும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கன்னி ராசி 3ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள், அதுவும் குறிப்பா உங்க சகோதரர்கள் யாராவது வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு எதிரிகள் தொல்லையும் இருக்கு. ஆனா எதிரிகள் இப்போ அதை அடங்கி இருப்பாங்க. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். இரவு 8 மணிக்கு மேல 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்ற சந்திரன் குருவின் பார்வையில வராரு, புதனின் பார்வையில வரார், ராசிநாதன் புதனின் பார்வையில வரார். அதனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தொழில்முறை முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அயல்நாட்டு தொடர்புகள் வெற்றியை தரும். அயல்நாடு தொடர்பான முதலீடுகள் வெற்றியை தரும். உங்களுடைய வழக்குகளிலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அயல்நாட்டில் இருக்கிறவங்க இந்த நாள்ல தாயகம் திரும்புறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தா மீண்டும் தாயகத்தில் புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் இத்தனை நாள் அதை செலவே பண்ண முடியாது, இல்லை சிக்கல் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு அந்த சிக்கல் தீருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி எடுத்தால் அது வெற்றியை தரும்.
நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் சில தேவையற்ற நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சுன்னா நீங்க மத்தியானத்துக்கு மேல அவங்க கிட்ட கோவப்படுவீங்க, நிதானமா பேசுவீங்க. ஆனா அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். துலாம் ராசி, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் வருமானத்தை தரக்கூடிய வகையில செயல்படுறாரு. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு செயல்படுறாரு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்களே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கு கெடுதல் வருதுன்னா அது நீங்க தான் எதையாவது உளரப்போக ஒருமை தவிர மற்றபடி எந்த விதத்திலும் கெடுபலனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேல சந்தோஷ செய்தி சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், பெற்றோருக்கு மரியாதையை தேடி தருவார்கள். குடும்பத்துல நிம்மதியாக செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இரவுக்கு மேல ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வை தராமல் தடுத்து கொண்டிருந்த மேலதிகாரிகள் தங்கள் தவறை உணரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இரவு 8 மணிக்கு மேல அவர்கள் மூலமாகவே நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் வரைக்கும் சற்று தடுமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள். கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. வார்த்தைகளில் கோபத்தை வெளிப்படுத்தி சங்கடப்படுத்துவீங்க. ஆனா இரவு 8 மணிக்கு மேல சந்திரன் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சந்தோஷ அனுபவங்கள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இடம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக சொந்தமா தொழில் வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று இரவு 8 மணிக்கு மேல புதிய முயற்சிகளில் ஈடுபடும் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி, ராசியில சந்திரன் ராசிநாதனின் பார்வையில தசமஸ்தானத்திலிருந்து அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எதிரில் நீங்க வைராக்கியத்தோட ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்க கௌரவத்தை குடும்பத்தினரே பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்துல சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு, அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது விசாக நட்சத்திரத்துக்கு மட்டும் கிடையாது. இந்த ராசியில பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வருமானம் மட்டும் இல்லாம கௌரவமும் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வாக்கு வன்மையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு தோல்வியை பரிசாக கொடுப்பீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பதவி சார்ந்த விஷயங்கள், நீங்க ஏதாவது ஒரு என்ஜிஓல பதவியில் இருக்கீங்க, இல்ல அரசாங்கத்துல பதவியில் இருக்கீங்கன்னா அந்த பதவியை நிலைநாட்டிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய மறைமுக எதிரிகள் அல்லது மறைவு ஸ்தானங்கள்ல சிக்கல் இருக்கு. ஹெல்த் வைஸ் மறைவு ஸ்தானங்கள்ல சிக்கல் இருக்கு. மறைமுக எதிரிகள் டைரக்டா மோதிரவன்ட்ட மோதிடலாம். இந்த பின்னாடி இருந்து முதல்ல குத்துறவன்ட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் வியாபார வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் போன்றவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தனுசு ராசி,
இன்று உங்களுக்கு பகல் வேளையில் செலவுகள் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதனால் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய பணத்தை வச்சு தான் நீங்கள் கடனையும் அடைப்பீங்க, முதலீடு செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடன்பிறப்புகளும் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்று இரவு 8:11 சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக, அதாவது ஏற்கனவே உங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய நபர் ஒரு புதிய நபரை அறிமுகப்படுத்தி வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுத்துவார். அதன் மூலமாக நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பகல் வேளையில் வெற்றி கிடைக்காது, செலவு இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இரவு 8:11 மேலே ஒரு தெளிவான முடிவெடுத்து அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள். திருமண வயதினருக்கு இரவு 8 மணிக்கு மேலே நற்செய்திகள் வரும். அதாவது உங்களை பொண்ணு பார்த்துட்டு போனவங்க, இல்லை உங்களை நீங்கள் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்த பொண்ணு வீட்டிலேருந்து சந்தோஷ செய்தி வரும். கெட்டி மேளம் கொட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் பகல் வேளையில் நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கோ, இல்லை வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறதுக்கோ, இல்லை குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகளுக்கெல்லாம் பண உதவிகள் தந்தை மூலமாகவோ அல்லது உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாகவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தம்பி தங்கைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். திருமண வயதில் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான முயற்சி இன்னைக்கு இரவு 8 மணிக்கு மேலே நற்செய்தியாக வரும். அதே சமயம் உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள், வேலை விஷயமாக வெளியூருக்கு எங்கேயாவது போயிருந்தீங்கன்னா அதன் மூலமாகவும் வெற்றிகள் கிடைத்து வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைத்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக கடன் உதவி கிடைக்கும். இந்த கடன் உதவியின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை புதிய முயற்சியில் எடுத்து செல்வதற்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் இருக்கும். அதற்காகவும் கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மகர ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுறாரு. இதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதனால் வருமானம் அதிகரிக்கும், தன லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க, வியாபார பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டி லேடிஸ் சம்பந்தமான அல்லது எதிர்பாலினத்தவர்கள் சம்பந்தமான பொருட்களை வியாபாரம் பண்ணுறீங்க, இமிட்டேஷன் ஜுவல்லரி பண்ணுறீங்க, தங்க நகைக்கடை வைத்திருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். இன்று இரவுக்கு மேலே வெளியூர் பிரயாணம் உங்களுடைய வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அறிவு சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே விரயஸ்தானத்துக்கு வருகின்ற சந்திரன் உங்களுக்கு குடும்பத்தில் சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட பணத்தை வச்சு வீட்டில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த சோர்வுகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைவு ஸ்தானங்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். மறைவு ஸ்தானங்களில் இருந்த வியாதிகளுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்பத்தில், குறிப்பாக உங்களுடைய தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு வரவேண்டிய சொத்து பாக்கிகளுக்காக இன்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்கன்னா அது உங்களுக்கு செலவை கொடுக்கும். குறிப்பாக சகோதரர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் வீடு தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் மரியாதை கொடுத்து செயல்படுவார்கள். இது சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சுப செலவுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கும்பராசி.
தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதியின் பார்வையில் இருக்காரு. லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையில் வரார். அதனால குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும், சுகங்கள் அதிகரிக்கும், ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார ரீதியாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கோ பண முதலீடுகள் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள். ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பண தேவைகள் பூர்த்தி ஆகாது. அதாவது கடன் வாங்கி தான் செலவு பண்ணும், ஆனால் அந்த கடன் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் உடல் சூடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனிப்பட்ட செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல இருந்த மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய மூத்த சகோதரர்களின் உதவியையும் அவர்களுக்கு உண்டான உதவியும் நீங்கள் செய்வதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசுறது பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, குழந்தைகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க, உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வியாபாரிகள் சந்தோஷம் அடைவார்கள். வியாபாரத்தில் கஸ்டமர்ஸுடைய திருப்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதிக லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மீன ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுவதன் மூலமாக மனசில் ஓரமாக ஒரு வருத்தம் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, அவங்க கஷ்டப்படுறதை நீங்கள் ரசிக்க வேண்டாம். ஆனால் அதை பார்த்து உங்கள் மனசை திருப்திப்படுத்திக்கலாம், இனிமேல் நமக்கு தொந்தரவு இல்லை அப்படின்னு. குடும்பத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். இனிமையான வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்படுவதன் மூலமாக நீண்ட நாள் பண தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு ஏதாவது புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நீங்கள் கொடுத்த உதவிய பணம் திரும்ப கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் நண்பர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் அவர்களின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் அலைய வேண்டியது இருக்கும், அலைச்சல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பண தேவைகளையும் பூர்த்தி செய்வீர்கள். இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதாவது அலைஞ்சு திரிஞ்சு வந்ததுனால உடல் சோர்வு இருக்கும். அந்த உடல் சோர்விலிருந்து வெளிவருவீர்கள். குடும்பத்தில் சுக அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தொழில் விருத்தி ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அந்த வெற்றிக்காக இன்னைக்கு அலைஞ்சு திரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. புதிய கஸ்டமர்ஸை போய் பார்ப்பீங்க. உங்களுடைய மாணவர்கள் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், அதாவது டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்க, படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்று அமோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய மறைவு ஸ்தானங்கள் இருந்த சிக்கல்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் இன்னைக்கு மருத்துவ ரீதியான உதவியை தேடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உதவி கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த உதவியை தட்டாமல் ஏற்றுக்கொள்வது நல்லது. ஏதாவது டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா டாக்டரை பார்த்து மருத்துவ ரீதியான உதவி எடுத்துக்கொள்வது நல்லது. இரவு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு தொழில் ரீதியாக நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.